எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ காலையில இருக்கிற கம்மியான டைம்ல எப்படி நம்ம ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலான்றதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பீன்ஸ் கேரட் சாம்பார் வித் வாழைக்காய் சிப்ஸ் அண்ட் தென் ஸ்நாக்ஸ் ஆப்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல பண்ணி முடிக்கலான்றதுக்கான ஐடியா அண்ட் தென் ஸ்டெப்ஸை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ வாங்க வீடியோல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கப் ரைஸ் அளவு எடுத்திருக்கேன். அதை நம்ம மிடில் ஸ்டவ்ல வச்சிடலாம். சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு கப் அளவு பருப்பு போட்டிருக்கலாம். கூட ஒரு தக்காளியை ஜஸ்ட் 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ பருப்புல நம்ம கார்லிக் பூண்டு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சிருந்தேன். அதையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இது அடிஷ்னல் ப்ரோட்டீனா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ குக்கர்ல நம்ம விசில் போட்டு ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஸோ இதை எடுத்து நம்ம 3rd பர்னர்ல மாற்றி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் சாம்பாருக்கு நம்ம சைட் பை சைட் கேரட் அண்ட் பீன்ஸ் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில்ல சாம்பாருக்கு எப்படி தாளிக்கலான்றது தான் இதுல பண்ண போறோம். இதுதான் அஞ்சரைப்பட்டி. ஸோ இதுல எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கான ஐட்டம்லாம். அதுல கடுகு அண்ட் தென் உளுந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அது ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுடுங்க. இது ஓவர் சூடுன்றதுனால அது கூட நம்ம கொஞ்சோண்டு உளுந்து எப்பயுமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம சைட் பை சைட் கட் பண்ணி வச்ச கேரட் அண்ட் தென் பீன்ஸை ஆட் பண்ணிடலாம். குக்கர் ஸ்டவ்வுமே பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். அது இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. மிடில் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்ல ரைஸ்ல பபிள்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சைட்ல இது பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வேக ஆரம்பிக்குது. ஒரு ஸ்பூன் போல டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். காயெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்குறதுக்கு ஃபாஸ்டா ஒரு ஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு அப்படியே லைட்டா வதங்கிட்டே இருக்கட்டும். மூடி போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நீங்க வேக வச்சீங்கன்னா ஃபாஸ்டா உங்களுக்கு காய் எல்லாமே வேகும். ஸோ பாத்தீங்களா, ஒரு இதுல சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு காய் வேகுது அண்ட் தென் ரைஸ் மிடில் ஸ்டவ்ல வேகுது. லாஸ்ட் இதுல பருப்பு வெந்துட்டு இருக்கு. காய் இன்னும் போல சாம்பாருக்காக லைட்டா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ சாதம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதுதான் சாம்பிள். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு சாதத்தை அமுக்கி பாத்தீங்கன்னா அழகா வந்துடணும். அப்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் எப்படி அரைப்பது என்னென்னலாம் அதுல போட்டிருக்கேன் அப்படின்னுட்டே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அதுல நீங்க பார்க்கலாம். ஸோ சைட் பை சைடு நான் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா இப்ப வெந்துடுச்சு. பருப்பை இப்ப நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மத்து எடுத்து. ஸோ பாத்தீங்களா, அதுல சுண்டல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க பசங்களுக்கு. அவங்க நார்மலா சாம்பார் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுருவாங்க. நீங்க தனியா இருந்தாதான் அது என்ன ஏதுன்னெல்லாம் கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஒரு மசிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு பவர் பேக் மாதிரி ரெடி ஆகும். ஸோ காயுமே இப்ப நல்லா வதங்கிடுச்சு. அதை இப்ப குக்கர் ஸ்டவ்ல ஆட் பண்ணிடலாம்.
சாதம் வந்து இப்போ வடிகட்ட வச்சாச்சு. ஸோ அது வந்து வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லயே நல்லா வடிகட்டிடும். கொஞ்சமா புளி எடுத்து ஊற வச்சு அதுல இருக்கிற தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க குக்கர் இருக்கிறத. ஸோ அப்படியே ஊத்தாம ஜஸ்ட் உங்களுடைய ஃபிங்கரே வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுல இருக்கிற தூசி கொஞ்சம் தூள் மாதிரி இருக்கிறது உங்க கையிலேயே ஃபில்டர் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் ஏதாவது வேணும்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து மேல தனியா வர ஆரம்பிச்சிடுச்சு பாத்தீங்களா? எண்ணெய் வந்து லைட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் போல இதே மாதிரி இருக்கட்டும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் தென் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கப்பில் ஆப்பிளுமே கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணிக்காக தண்ணியுமே சூடு பண்ணி அதை ஆற வச்சிருக்கேன். அதுவுமே ஆறிட்டு இருக்கு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுல எவ்வளோ விஷயம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஒரு ஹோல் டேவே வந்து பசங்களுக்கு அதை தான் அந்த லஞ்ச் பேக் தான் தரப்போறோம். ஸோ அதுக்கான விஷயம்லாம் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை வந்து எடுத்து ஒரு சிசரால குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன தோணும்? பசங்களை எழுப்பணும். அண்ட் தென் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணணும். ஷூவை மாட்டணும், சாக்ஸை மாட்டணும். அந்த வேலையெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இருக்கிற கம்மியான டைம்ல நம்ம எவ்வளோ விஷயம் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க. அவ்வளவுதாங்க. சாம்பார் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவு கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாத்தீங்களா? சூப்பரான சுவையான சாம்பார் வந்து ரெடி. சாதம் வந்து பாத்தீங்களா எப்படி சுட சுட சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம இப்ப சாம்பார் வந்து ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதையுமே வந்து சூடோட வந்து எடுத்து கட்டாதீங்க. லைட்டா கொஞ்சம் ஃபேன்ல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க. அவ்வளவுதான். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாத்தீங்களா? கேரட் பீன்ஸ் சாம்பார். இதை நம்ம இப்ப ஃபேன்ல வந்து நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கோம். நல்லா ஒரு ஸ்பூன் நெய்யும் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா பசங்களுக்கு இன்னுமே நல்லது. இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ சாதமும் சாம்பாரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ ஸோ எந்த அளவு கிட்ஸ் சாப்பிடுவாங்களோ அந்த அளவு வந்து கட்டிக்கோங்க. ஸோ எந்த அளவு கலர்ஃபுல்லா வந்து வந்திருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சாதம் ரெடி, குழம்பும் நம்ம இப்ப கட்டிட்டோம். ஸோ இது கூட சைட் டிஷ் நம்ம எப்பேற்பட்ட ரெசிபி இருந்தாலுமே பசங்க வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சூப்பர் கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைக்காய் சிப்ஸ். இந்த ரெசிபி எப்படி பண்றதுக்குன்றதுக்கான வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபைனல் எண்டு கார்ட்லயுமே வந்து பாருங்க. வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப சூப்பரா எப்படி கிறிஸ்பியா பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே நம்ம இப்ப கட்டிடலாம். அவ்வளவுதாங்க. நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஸ்நாக்ஸுக்குமே வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சது ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி இப்ப நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது மாதிரி புது புது ஐடியாஸ்க்கு எப்படி இன்னோவேட்டிவா உங்களுடைய டைமை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐடியா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு. இதே மாதிரி புது ஐடியாவோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
பாய்.